உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 4 செப்டம்பர் 2024 இன்று வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதியில சந்திராஷ்டமம் என்பது திருவோணம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு இன்பகரமான நாள். எல்லா விதத்திலையும் நல்ல விஷயங்களை கேட்கவும், நல்ல விஷயங்களை பேசவும், நல்ல விஷயங்களை செய்யவும், அதற்குண்டான நல்ல பலன்களை அனுபவிப்பதுமான அற்புதமான ஒரு நாளாக வருகிறது. அனைத்து மேஷராசி என்பவர்களும் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வீட்டில் ஒரு 10 ரூபாயாவது நீங்கள் சேமித்து வைக்கும் போது இன்றைக்கு காசு உங்களுக்கு தங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது பல மடங்கு அந்த காசு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இழுத்து பல மடங்கு ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தோத்து மாறா மாதிரி இருக்க ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டியது சிவபெருமான். இந்த சிவபெருமானை இன்று மட்டும் நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கு பல தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள் எதில் இருக்கோ அந்த விஷயம், அந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். அனைத்து மிதுனராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாளில் திடீர்னு திருப்பங்கள் வரும். அதாவது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் இப்படி செய்யலாம்னு வச்சுருப்பீங்க. அதை விட அற்புதமாக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்ததுன்னா விடுவீங்களா? கண்டிப்பாக விட முடியாது. அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸை உங்களுக்கு அள்ளித்தரும் வகையில் இந்த நாள் அற்புதமான நாளாக வருகிறது. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது ரொம்ப திருப்திகரமான நாளாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலையை நீங்கள் நம்ம செய்யும் போதும் கூட அந்த வேலையில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, நல்லபடியாக செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிறது அதுக்கு ஈடு இணை இல்லை. அப்படிப்பட்ட திருப்திகரமான நாளாக வருகிறது. அது மட்டுமா, இன்னைக்கு கடவுளுடைய அருள் பாவம் என்பது உங்கள் மேல் விழும். அதனால என்னன்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சங்கடம் உங்களுக்கு மனசில் இருக்குது, ஏதோ ஒரு சச்சரவு இருக்குது, மனசில் குறை இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவன்கிட்ட சொல்லி அழுது வழிபடுங்க. எல்லா குறைகளும் நிறைவேற்றப்படும். சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கி கண்ணாப்பினான காசு செலவு பண்ணுறதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அதிகமாக காசு செலவு பண்ணுற பட்சத்தில் திரும்பி இந்த காசை வரவே வராமல் கூட போகலாம். செல்வம் என்பது நம்ம கையில் இருக்கும் போது மகாலட்சுமிக்கே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சிம்மராசி நண்பர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். உங்களுக்கான இடமும் செல்வமும் உங்களை விட்டு பிரியாது. ஆனால் கொஞ்சம் முயற்சி உங்ககிட்ட இருந்தும் வரணும் இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன். நாள் என்பது உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை தரக்கூடிய நாள். புதிய எண்ணங்கள், புத்துணர்ச்சி எழக்கூடிய எண்ணங்கள் வரும். இதன் மூலியமாக எதிர்காலத்தில் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பக்குவமாக நீங்கள் செய்து பிடிக்க முடியும். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பாடம் மிகப்பெரிய ஞானமாக மாறும் பொழுது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயன்படும். இதுக்கு பொறுமையும் நிதானமாக இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணி கற்றுக்கோங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு பொற்கால நாளாக வருகிறது. நினைச்சே பார்க்க முடியாத இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு வெற்றி வருதுன்னு சொன்னால் அதை யாரால எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியும்? எவ்வளவு சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சிகரமான விஷயம். அப்படி இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள், வெற்றிகள் தரக்கூடிய நாளாக வருகிறது. இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அவரை பிடிச்சிக்கோங்க, எல்லாம் நல்லது தான். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது ரொம்ப 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 நல்ல நாளாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு, ஒரு உறவுகளில் பிரிவு ஏற்பட்டிருக்கு, மனசில் காயம் இருக்குது, ரணம் இருக்குது. அப்படிப்பட்ட காயங்களையும் ரணங்களையும் நீங்கள் யார் சம்மந்தப்பட்டவரோ அவரே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடி நம்ம உறவை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவு இருக்கா? அப்படிப்பட்ட சந்தோஷம் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து தனுசு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான உணவு உண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமா, ஏதோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த உறவினர்களை மறுபடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எப்போ வரும்? ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படி தானே வரும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக உறவை புதுப்பிச்சு கொள்ள முடியும். இன்றைய நாள் எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக உதவியாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது மனசில் ஏற்படக்கூடிய காயத்திற்கு வழி தெரியாமல் பல பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பிரச்சனை தெரியுது, ஆனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான வழி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். அந்த வழியை இன்னைக்கு உங்களுக்கு தன்னால் காமிச்சு கொடுக்கும் இயற்கையாகவே. அப்படிப்பட்ட பொன்னான நாளாக இருக்குது. கும்பராசினியர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். இன்றைய நாளில் உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நீங்கள் மறக்க வேணும். தேவை எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது, பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்குது. எல்லா கஷ்டத்தையும் மீறினா தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஸ்திரமான ஒரு முடிவு எடுத்தாகணும்.
இந்த முடிவு எடுக்க வேண்டிய நாள் தான் இன்று. இந்த முடிவு தான் உங்களுடைய அடுத்த 20 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கும். அனைத்து மீனராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் என்பது கனவுகள் மெய்ப்படக்கூடிய நாள். கனவு மெய்ப்பட வேண்டும் என்பது பாரதியுடைய சொல். அந்த கனவுகளை ஜெயிக்கக்கூடிய நாள். கனவு காண வேண்டும், அப்துல் கலாம் கூட சொன்னார். அருமையான உங்கள் பல ஆண்டு கனவுகள் இன்று நிறைவேறும். ஆண்டவன் அதற்கு ரெடியா இருக்கார். நீங்க வேண்டி கேட்டுக்கிட்டா போறோம், சத்தியமா நடக்கும். இன்று 4 செப்டம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.